Hello everyone, welcome back to channel. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் அண்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அண்ட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்டு இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகும். ரெசனேட் ஆகிறத ஏற்றுக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. தேர்ட் பார்ட்டியே இல்லைன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க, போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். உங்களை பற்றி, உங்கள் பர்சன், தேர்ட் பார்ட்டி, அவங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ கரண்ட்டாக என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா there is no one before or after, you are the only oneன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்களை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அதை தேர்ட் பர்சனை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க உங்களை நோக்கி வரணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட பல நாட்களில் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு டிஃபிகல்ட் டைம்லேயும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க உங்களை பற்றி திங்கிங் அதிகமாக இருக்குது. ஸோ இது உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. அதுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதை பார்ப்போம். தேர்ட் பார்ட்டி பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்கள பற்றி சீட் பண்ணுறாங்க அப்படின்றது எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. யோர் சீட்டிங் இஸ் நாட் அ மிஸ்டேக், இட்ஸ் எ சாய்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ அவங்க சீட் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி உங்கள் பர்சன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, ஐ எம் லிவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் ஃபார் மெனி ரீசன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி. ஸோ அவங்கள விட்டு விலகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கான்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர், யூ ஆர் அ லயர்ன்றது உங்கள் பர்சனோட தேர்ட் பார்ட்டியை பற்றி நினச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு ஃபேட் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வர்ற கார்டெலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். ஏன்னா நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யலை. நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். எதை நம்ம கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நல்லது நினச்சிக்கிட்டு நல்லது செஞ்சுட்டே இருந்தோன்னா நமக்கு நல்லதே கிடைக்கும்.
நல்லதே நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. உங்களுக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஆண்டவன் பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேரட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு இங்கே இருக்கட்டும். அடுத்து டேரட்டில் என்ன வருதுன்றத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியோட மீன்ஸ் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் ரீயூனியன் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரீயூனியன் ஆகணுன்றது வந்து என்னென்னா 10 ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர், லவ்வர் பிரிஞ்சிருந்தவங்க சேர்றது, ரீஜாயின், அந்த தான் இந்த கார்டுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்காங்க. உங்கள் பர்சன் ரீஜாயின் ஆகணுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரீயூனியன் வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. அவங்க வந்து மைண்டு வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் அவங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவான கார்டு தான் வருது. இந்த வேர்ல்டு கார்டு வந்தாலே லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எண்ட் ஆகும். ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஒரு புதுமையான விஷயத்த கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து பார்க்க போகிறீங்க. ப்ராப்ளம் எண்ட் ஆக போகுது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எண்ட் ஆக போகுது. மொத்தத்தில் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். உங்களை பற்றி என்ன திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்கன்றத இந்த கார்டே சொல்லிடுச்சு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குட் நியூஸை சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். டவர் கார்டு பிரேக்கப் ஆக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் பர்சன் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பர்சனை வந்து ஹார்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு பிரச்சனையான ஆள் மாதிரி ஒரு திங்கிங் வந்துருச்சு. 9 ஆஃப் ஸ்வான்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து கூட இருக்கிறதே வந்து ஒரு ஒரு இருட்டு அறையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹாப்பினஸ்ஸான மூமெண்ட் அவங்களுக்குள்ளே இல்லை. அவங்க தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க பர்சனுக்கு அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்காங்க. மீன்ஸ் டெவில் மாதிரி நினச்சிட்ருக்காங்க உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி. கூட இருக்கிறது ஒரு டெவில் மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டுருக்கு. ஸோ இதான் அவங்க பர்சனோட தேர்ட் பார்ட்டியை பற்றி கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ வெரி சூன் ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் வந்து
இந்த தேர்ட் பார்ட்டி அண்ட் உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு பொருந்தும், பொருந்தின எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.